இயேசு கிறிஸ்துவின் இடையே என்ற நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். என்ன கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் நாவு நல்ல விஷயத்தினால் நிரம்ப போகிறது. உங்கள் இருதயம் சந்தோஷத்தினால நிரம்பி அது நிமித்தமாக உங்கள் நாவிலிருந்து அற்புதமான துதி பாடல்கள் உண்டாக போகிறது. ஆமாங்க, சங்கீதம் 45:1 இப்படியா சொல்லுகிறது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட துதி பாடல்களின் சத்தம் வெளிவருகிற காலமா இது இருக்க போகிறது. என்னை கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையில நன்மையானவைகள் வந்து சேரப்போகிறது. சில அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அநேக நாட்களை காத்திருந்த சில காரியங்கள்ல தடை விலகி ஒரு ஓப்பன் டோர் உண்டாக போகிறது. நீங்கள் அதற்குள் பிரவேசிக்க போகிறீர்கள். குறிப்பா ஒரு வெளிநாட்டு பயணத்திற்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில அது திறக்க போகிறது. அதற்கான வழிவாசல்களை கர்த்தர் திறந்து துரிதமா நீங்கள் அதற்குள் என்றாகிறத பார்க்க போறீங்க. அதே போல வேலைக்காய் காத்திருக்கிற சிலர் என்ன பார்க்குறீங்க, உங்க வாழ்க்கையில புதிய ஆரம்பங்கள் உண்டாக போகிறது. உங்களுக்கு கர்த்தர் இதை செய்கிறதை பார்க்கும்போது உங்கள் இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி நல்ல விசேஷத்தினால் உங்கள் இருதயம் பொங்குமா. ஓவர்ஃப்ளோயிங் ஜாய் உங்களுக்குள்ளால வரப்போகிறது. ஒரு அவுட் போரிங் ஆஃப் ஜாய் உங்கள் லைஃப்ல உண்டாக போகிறது. ஓவர்ஃப்ளோ அப்படின்னா, எனக்கு ஒரு கப் நிறைய டீ கிடைக்குது அப்படின்னா அது கப் ஆஃப் டீ. ஆனா அது அப்படியே நிரம்பி வழிகிறதுனா இன்னும் அதிகமா வந்துட்டே இருக்குது. அதுக்குள்ளாலேருந்து நான் ஸ்டாப்பா வந்துட்டு இருக்குது. அது ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஒரு அவுட் போரிங் ஆஃப் ஜாய் உங்களுக்கு உண்டாக போகிறது. நேரத்துல சில நன்மைகள் நடக்குது, ஆனா தொடர்ந்து சில போராட்டங்கள் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கு. ஆனா இனி ஒரு புதிய சீசன் கர்த்தர் ஓபன் பண்ணுங்க. அந்த சீசன்ல உங்களுடைய சந்தோஷம் நிலைக்க போகிறது. அது நிரம்பி வழிய போகிறது. இதாங்க உண்மை. சந்தோஷம் நிலைக்க போகிறது, நிரம்பி வழிய போகிறது. இது உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகிறது. அன்னாலேருந்து ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அவங்களுடைய இருதயம் துக்கத்தினால நிறைந்திருந்தது. காரணம் என்னன்னா, அநேக வருஷமா பிள்ளை இல்லை. அவங்களுடைய கணவருடைய இன்னொரு மனைவிக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது, எல்லாரும் செலிப்ரேட் பண்ற நேரங்கள்ல இவங்க மட்டும் துக்கமா இருந்தாங்க. எல்லாரும் திருச்சபைக்கு போறாங்க. அவங்க எருசலேம் போகிறது அப்படின்னா பண்டிகை காலங்கள்ல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு போவாங்க. எல்லாரும் சந்தோஷமா போகும்போது இந்த அண்ணானால சந்தோஷமா போக முடியல. வேதனையோட துக்கத்தோட அங்க போறாங்க. அங்க போய் தேவாலயத்துல போய் தன்னுடைய இருதயத்துல உள்ள எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ஊற்றுறாங்க. கர்த்தர் அவங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு அதன் பின் அவங்க துக்க முகமாய் இருக்கவில்லை என்று. உங்கள் வாழ்க்கையில உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் காரியம் நடக்க போகிறது. ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியே சொல்கிறது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமாங்க, நீங்கள் எதிர்பாராத சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அது உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறது. இது சம்பவிக்கும் போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை கிட்டி சேர வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவில் வைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் நமக்கு கஷ்டமான நேரங்களில் நம் கர்த்தரை தேடுகிறதை விட அதிகமாய் நன்மையான நேரங்கள்ல ரொம்ப கவனமா கர்த்தரை தேடணும். ஏனென்றால் அந்த நன்மைக்கு எல்லாம் காரணர் அவர் தான். ஏன் இதை சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் தொடர்ந்து வரப்போகிறது. அதன் நிமித்தமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாறப்போகிறது. ஒரு அவுட் போரிங் ஆஃப் ஜாய் உங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டது இயேசுவின் நாமத்துல. அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்க பார்க்க போறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ கொடுக்கிற நல்ல அந்த வார்த்தைக்கு நமக்கு நன்றி. அவுட் போரிங் ஆஃப் ஜாய் ஒவ்வொருட வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். நிரம்பி வழிகிற சந்தோஷம், இது இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற அந்த மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி செய்வதற்காக நன்றி. இது இவர்கள் வாழ்வின் அனுபவமாய் மாறட்டும். கூட இருந்து நடத்தினோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.